நல்லவனுடைய தொழுகைக்கும் நயவஞ்சகனுடைய தொழுகைக்கும் வேறுபாட்டை குர்ஆன் சொல்லுகிறது. நயவஞ்சகர்கள் எப்படி தொழுவார்கள் தெரியுமா? தொழுகைக்காக எழுந்து நின்றால் அவர்கள் சோம்பலாக நிற்பார்கள். ஒய்தா காமு இலசலாத்தி காமு குசாலா, சோம்பலா நிற்பார்கள். பிறருக்கு காண்பிப்பதற்காகவே தொழுவார்கள். தொழுகையில் அதிகமாக நினைவு கூற மாட்டார், இறைவனை நினைவு கூற மாட்டார். இந்த 3 பண்பு நயவஞ்சகனுடைய பண்பு. சோம்பலா ஏனோதானோ என்று தொழுவது, தொழ வேண்டுமே என்ற ஒரு நிர்பந்தத்திற்காக தொழுவது, அல்லது பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுவது, அல்லது இறைவனை அதிகமாக நினைவு கூறாமல் இருப்பது என்ற ஒரு கருத்தை நாம் பார்க்கிறோம். ஆக தொழுகையிலே ஆப்சன்ட் மைண்ட் இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். மனதை ஒருமுகப்படுத்தி தொழ வேண்டும் என்பது முக்கியமான கருத்து. ஆனால் நல்லவனுடைய தொழுகைக்கும் நயவஞ்சகனுடைய தொழுகைக்கும் வேறுபாட்டை குர்ஆன் சொல்லுகிறது. நயவஞ்சகர்கள் எப்படி தொழுவார்கள் தெரியுமா? தொழுகைக்காக எழுந்து நின்றால் அவர்கள் சோம்பலாக நிற்பார்கள். ஒய்தா